வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் வே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இது மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆர்டிஐயில் உங்கள் குழந்தைங்களை வந்து சேர்க்க போகிறீங்க, ஸ்கூலில் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி கேட்கும்போது நீங்களே வந்து ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஈஸியாக மையம் இல்லை ப்ரௌசிங் நெட் சென்டர் போய் நீங்கள் போய் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. உங்களோட மொபைல் நீங்களே ரொம்ப ஈஸியாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அது என்ன பண்ணுங்க, உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை ஆன்லைன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், TNEGA. ஓகேங்களா, இதுதான் வெப்சைட்டோட நேம். இது tnesavai.tn.government.in. இந்த வெப்சைட் வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகும். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா புரியாது. நான் வந்து சுத்தமாக நாலேஜே இல்லை, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்க தெரியும் அப்படின்னாலும் நீங்களும் போயிட்டு அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் உள்ள வந்துட்டேன். இதில் அப்படியே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வெப்சைட்டில் உள்ள வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். நான் அப்படியே கீழே வரேன். இங்கே பாருங்கள், யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்ஷா கேட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்ஷா எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எதுவும் உங்கள்கிட்ட இருக்காது. அப்படியே கீழே பாருங்கள், சைன் அப்னு இருக்கும். நீங்கள் உள்ள புதுசாக இப்போ தான் வெப்சைட்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சைன் அப் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இங்கே கீழே வாங்க. இதில் வந்துட்டு பேர் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். இப்போ நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்னோடய கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இந்த வெப்சைட்டில் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே டைப் பண்ணுற ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ரைட் சைடில் இங்கே பாருங்கள், அந்த 3 டாட் மாதிரி இருக்குல்ல உங்களோட ப்ரௌசரில், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே பாருங்கள், டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டெஸ்க்டாப் சைட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் போய்ட்டு உங்களோட நேம், ஃபுல் நேம் போட்டுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து பேரண்ட்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அப்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என் பையனுக்கு பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, இப்போ என்னோடய நேம் வந்து நான் போட்டுக்குவேன். ஓகேங்களா, இப்போ என்னோடய நேம் தெருன்னா நான் தெருன்னு போட்டுக்குவேன். டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குது. ஸோ இப்போ நான் கடலூர்னா கடலூர்னு போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தாலுக்கில் வந்து நான் இப்போ சிதம்பரம்னா சிதம்பரம்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பர் போடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் தான் போடணும். ஓகேங்களா, உங்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு இல்லை. இப்போ நான் வந்து பேரண்ட்டு, நான் என் பையனுக்கு அப்ளை பண்ணுறேன், என்கிட்ட ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்னோடய ஒய்ஃபோட மொபைல் நம்பர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஒய்ஃபோட ஆதார் கார்டு வந்து போட்டுக்கணும். நேம் வந்து என்னோடய ஒய்ஃபோட நேம் தான் மேலே போடணும். இப்போ நாங்கள் திருவன் போட்டிருக்கேன்ல, அதில் போயிட்டு நான் என்னோடய ஒய்ஃப் நேம் தான் போட்டுக்கணும். அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணி என்னோடய பையனுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அது வந்து கணக்கு. ஓகேவா, உங்கள்கிட்ட வந்து ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் இல்லைனாலும் நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகாது, எரர் வரும். நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் ஓடிபி ரிசீவ் ஆகாது. அப்புறம் நீங்கள் திரும்பவும் போயிட்டு அதை நெட் சென்டருக்கு தான் போகிற மாதிரி வரும். ஸோ ஆதாரில் கொடுத்த நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சன், பிரதர்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் வச்சுக்கோங்க. உறுப்பினர் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தவங்க பேரில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்கள்ட்ட இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மெயிலுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் மெயில் ஐடி கம்பல்சரி கொடுக்கணும். ஜிமெயிலில் ஒரு மெயில் ஐடி வந்து வச்சுக்கோங்க. மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டு நம்பர் வந்து மஸ்ட்டு நீங்கள் போட்டாலும் யார் வந்து சைன் அப் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு தான் போடணும். ஏன்னா மொபைல் நம்பரில் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அவங்களோட ஆதார் நம்பர் வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓடிபி வரும் ஆதார் உடைய வெப்சைட்லேருந்து, ஆதார் கார்டோட வெப்சைட்லேருந்து உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ அதுக்காக தான் நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் லாகின் ஐடி, யூசர் நேம். ஓகேங்களா, ஏதாவது ஒரு யூசர் நேம். இப்போ நான் என்னோடய நேம் வந்து திருன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ திரு அப்படின்னு போடுறேன் அப்படின்னா திருன்ற நேமில் ஏற்கனவே நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க, 1 2 0 3 5 6 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் வந்து அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டில் ஏபிசிடி இருக்கணும், நம்பர் இருக்கணும், @ இந்த மாதிரி சிம்பிள் இருக்கணும். ஓகேங்களா,
அது மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து திருனா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் டி போட்டிருக்கேன், THIRU திரு @009 இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா நான் போட்டுருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் வந்து மல்டிபிள் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அப்போ தாங்க அக்செப்ட் ஆகும். நீங்கள் 1 2 3 4 5 இல்லை உங்கள் நேம் வந்து அப்படியே போடுறது, இல்லை உங்கள் மொபைல் நம்பர் அப்படியே பாஸ்வேர்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அங்கே ஆகாது. இந்த மாதிரி கேப்ஸு ஸ்மாலு @ இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் இருக்க மாதிரி 6 நம்பருக்கு மேலே ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் கீழே பாருங்கள் கேப்சா இருக்கும். ஓகேங்களா? கேப்சான்னு போட்டிருக்காங்களா, இதுக்குள்ளே அந்த நம்பர் இருக்கா, அந்த நம்பரை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போடணும். அப்போனா தான் உங்களுக்கு சைன் அப் ஆகும். இப்போ JZ7H அப்படின்றத வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் போடுங்க, ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் போட்டுக்கோங்க. இதில் வந்து கேப்ஸில் இருக்குது, நான் அதனால் கேப்ஸில் போட்டுக்கிறேன். 7HY போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்த உடனே ஒரு பேஜுக்கு லோட் ஆகி போகும். போன உடனே உங்களோட யூசர் நேம் வந்து அதுவாக எடுத்துக்கும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், வீடியோக்காக நான் சொல்கிறேன். எடுத்துக்கிட்டு சேவ் பாஸ்வேர்டுன்னு வந்து கூகுள் க்ரோமில் வந்து கேட்கும். ஓகேங்களா? இந்த கூகுள் க்ரோம் வெப்சைட் இருக்குல்ல, இதில் வந்து கேட்கும். நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. ஏன் வந்து சேவ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே போகும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் கிளிக் பண்ணாலே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுவாக எடுத்துகிட்டு உள்ளே போகும். இப்போ நான் என்னோட பேஜ் வந்து என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அப்படியே கீழே வந்துடுறேன். இதை நான் வந்து இப்போ நான் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் கூகுள் போகிறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன் கொடுத்துட்டேன், வெப்சைட் எடுத்து உள்ளே போயிட்டேன். அப்படியே கீழே வரேன். இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்குது, சைன்இன் பண்ண சொல்லுது. ஸோ சைன்இன் பண்ணும்போது என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் நான் மேலே வச்சு கிளிக் தான் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே கேட்குது. இது மூலமாக நான் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் அதுவாக வந்து எடுத்துக்கிச்சு. இது மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணிக்கோங்க, யூசர் நேம் சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இந்த கேப்ஷாவில் வந்து இதுக்குள்ளே இருக்கிற கேப்ஷாவை அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது இங்கே உள்ளே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். KFFTR போட்டு நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோடனே உள்ளே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டைப் பண்ணும்போது உள்ளே போகலை, சைன்அப் பண்ணும்போது டைப் பண்ணும்போது கீபோர்டு வந்து டைப் ஆகலைன்னு சொல்லி டெஸ்க்டாப் மோடு கொடுத்துருந்தோம், மேலே உள்ள 3 டாட் பட்டனு. ஸோ அதே மூலம் அது 3 டாட் பட்டன்லேயே இப்போ நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் இந்த 3 டாட் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் இந்த டெஸ்க்டாப் சைட் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும் போது எனக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு, நோ ப்ராப்ளம். நான் மறுபடியும் லாகின் பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன். பாருங்கள், லாகின் ஆகி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோடனே இங்கே பாருங்கள், இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு இது ரிலேட்டடான சர்வீஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஈஸியாக வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறது ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி தான் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு நார்மலாக காமனாக யூஸ் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணோடனே அதில் பாருங்கள், இதில் நிறையா வருது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, இன்கம், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, இந்த விடோ சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து எதுக்காகனா ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வச்சு பென்ஷன் வாங்குறதுக்காக. அன்எம்ப்ளாய்டு, ஏன்னா எந்த வேலையும் செய்யலை அப்படின்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு. அக்ரிகல்ச்சர், எனக்கு லேண்டு மூலமாக எவ்வளோ வருது இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்றதுக்கு தாசில்தார், விஏஓ, ஆர்ஐ கொடுக்குற சர்டிஃபிகேட்டு. இது எல்லாமே நீங்களே போயிட்டு இந்த வெப்சைட் மூலமாக ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. யார் தான் வேணாலும் இருக்கலாம், உங்களோட ஃபாதர். இப்போ நான் வந்து என் பையனுக்கு அப்ளை பண்ண போகிறேன், என்னோடய பையன் தான் வந்து அப்ளிகண்ட்டு, நான் வந்து ஃபாதரு. ஸோ அதனால் நான் என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம், என்னோடய ஒய்ஃப் தான் கொடுக்கலாம். எங்கள் குடும்பத்து ரிலேட்டடாக இருக்கிறது, என்னோடய அப்பா, அம்மா, இந்த மாதிரி உங்களோட குடும்பத்து உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். யாருக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் தாசில்தார் தான் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் போயிட்டு நீங்கள் வாங்கிக்க முடியும். இன்னும் ரொம்ப வருஷமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லை, தொலைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு கான்டாக்ட் பண்ணி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு டெஃபினட்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இங்கே உள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே,
அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அதிலே வந்துடும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படி சொல்லி பின்னாடி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஎன்சி சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. இந்த 4 மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள். ஓகேவா? இப்போ வந்து ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாராவது ஒருத்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, இப்போ நான் அதுக்கு வந்தவொடனே நான் இப்போ ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் கொடுத்தோடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஜிஸ்டர் கேன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் கேன்னா ஒன்றும் கிடையாது. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஊர், தெரு பேர், அப்பா பேர், அம்மா பேர், கம்யூனிட்டி, இந்த உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் போயிட்டு கேன்னு சொல்லி ஒரு இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே வந்து சேவ் ஆகிடும் அது. ஓகேங்களா? இந்த இசேவை மையம் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சேவ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் போய்ட்டு உங்கள் அட்ரஸ், நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அந்த கேன் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேன் நம்பரை வச்சு எல்லா சர்டிஃபிகேட்டும் போய்ட்டு அப்ளை பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வேலை வந்து ஸ்லோவாக ஆகுறதுக்காக கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஈஸியான சிஸ்டம் இருக்குது. ஸோ கேன் ரெஜிஸ்டர் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் இப்போ ரெஜிஸ்டர் கேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் உள்ளே வரீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெஜிஸ்டர் கேன்னு கொடுத்துக்கோங்க. அப்படின்னு நான் ஜூம் பண்ணுறேன். அதில் மேலே பாருங்கள் டாக்குமெண்ட் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணி அப்படி காமிக்கிறவங்களுக்கு அப்போ தான் புரியும். இதில் போய்ட்டு ஆதார் நம்பர்னு இருக்கும். அது எதுவும் நீங்கள் மாற்ற முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இருக்கும். இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் 2ன்னு இருக்குது. இதில் வந்து உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கும்ல, உங்களோட ரேஷன் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் வந்து 18 வயசுக்குள்ளே இருக்கான், சின்ன பையன் அப்படின்னா செல்வன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 18 வயசுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா திரு கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 18 வயசுக்குள்ளே இருக்குன்னா செல்வி கொடுத்துக்கோங்க. கேர்ளை பொறுத்தளவு அந்த மாதிரி மேரேஜ் அவங்களுக்கு 18 வயசு தாண்டிடுச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ரீமதி கொடுத்துக்கோங்க. ஒரு 30-40க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா திருமதி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பையனுக்கு பண்ணீங்க அப்படின்னா 18 ஏஜுக்குள்ளே, ஏன்னா 18 ஏஜுக்குள்ளே இருந்தால் சைல்டுகள் வரும். ஸோ செல்வன் கொடுத்துக்கோங்க. 18 ஏஜுக்கு மேலே போச்சுன்னா திரு கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக போடணும். ஏன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் இது அங்கே உள்ளே வந்து மென்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து செல்வன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் நேமு நீங்கள் இங்கே தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீகரெக்ஷன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளிகேஷன் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் மித்த எல்லாத்தையும் போய் ரீகரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நேம், டேட் ஆஃப் பர்த்து மாற்ற முடியாது. மித்த ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், ஆனா பெண்ணான்னு கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2024 ஏப்ரல் இந்த மாதம் வந்து காமிக்கும். இதுவே உங்கள் பையன் வந்து 2015 பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இதை கிளிக் பண்ண ஒரு வருஷமும் குறைஞ்சிட்டே வருது. 2021, 2020, 2018, 17, 15. இப்போ 2015 பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த சின்ன சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 2015 மாறாது, மந்த்து மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ பிப்ரவரி வந்துச்சு. பிப்ரவரியில் 18th டேட் வந்து பர்ன் டேட்னா 18th. நீங்கள் ஜஸ்ட் 18 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துச்சு பாருங்கள், 18/02/2015. ஸோ 18 பிப்ரவரி 2015 வந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கடுத்தது ரிலேஷன்ஷிப், உறவுமுறை, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உறவுமுறையில் வந்து நீங்கள் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. யாரோட பேரில் கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, யார் ஐடி மூலமாக வரீங்களோ அவங்க வந்து பார்ட்டிக்கு என்ன உறவுன்னு வரணும். இப்போ நான் வந்து என்னோடய ஆதார் வச்சு பேஸ் பண்ணி உள்ளே வரேன்னா நான் வந்து ஃபாதர்னு போடணும். ஓகேவா? இல்லை என்னோடய ஒய்ஃப் மூலமாக வரேன், இல்லை வந்து கேர்ள் மூலமாக வரீங்க அப்படின்னா மதர்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஐடி மூலமாக தான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா இதில் உறவு முறையில் வந்து ஃபாதர்னு கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களோட வீட்டில் யாராவது உங்களோட கார்டியனு, மதர் அப்படின்னா மதர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், அப்ளிகண்டோட ஃபாதர் நேம் வந்து இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியனில் வந்து உங்களோட ஜாதி என்ன மதம் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எம்பிசினா எம்பிசி, ஹிந்து. இப்போ ஹிந்துவில்
சப் கம்யூனிட்டி என்னன்னு சொல்லி நீங்கள் போடணும். இப்போ எம்பிசினா எம்பிசி, பிசினா பிசி, ஓசினா ஓசி, இந்த மாதிரி சப் கம்யூனிட்டியில் வந்து இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏதாவது படிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அப்போ 10th வச்சுக்கோங்களேன், 10th போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் 10th போட்டால் போதும். இல்லை எஸ்எஸ்எல்சின்னு போட்டுக்கோங்க. எதுவுமே படிக்கல, இப்போ தான் 2 வயசு ஆகுது, இப்போ தான் நான் போய் ஸ்கூல் சேர்க்க போகிறேன் ப்ரீகேஜிக்கு அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு 0 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து காமனாக கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸு இங்கே பாருங்கள். அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் தான் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வருது. இது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் போட்டதுக்கப்புறம் அப்படியே நான் ரைட் சைட்லேருந்து வரேன். இங்கே வந்து தமிழ்லேயும் நீங்கள் போட்டாகணும். இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் இருந்தால் மேனிட்டரி, டெஃபினட்டாக நீங்கள் போட்டால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. தமிழில் டைப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ இருக்குது நம்ம இதில் சேனலில், வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இல்லைனா கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது தமிழில் வந்து பேரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படியே ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து விண்ணப்பத்தர் பேரில் வந்து அகைன் மறுபடியும் யாருக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்களோ அவங்களோட பேர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேரிடா அன்மேரிடா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கோங்க. மேரிட்னா மேரிட் போட்டுக்கோங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு நம்பர், நம்ம இங்கே ரேஷன் கார்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஷன் கார்டு நம்பர் வந்து போட்டுக்கோங்க. தந்தை இங்கேயும் வந்து நீங்கள் போடணும் பேர், தந்தை பேரில். இங்கேயும் தமிழ்லேயும் நீங்கள் 2 வாட்டி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவோட பேரும் அப்படி தான், இங்கேயும் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணணும், இங்கேயும் தமிழில் டைப் பண்ணணும். வேலை வந்து ஆக்குபேஷனில் என்ன வேலை பார்க்குறாங்க, சேல் பார்க்குறது, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க, ஆதார் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முகவரியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். தமிழ்நாடு டிஃபால்ட்டாக இருக்கும். ரைட் சைடில் அப்படியே தள்ளிங்கன்னா மாவட்டம் கேட்கும். என்ன மாவட்டம்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கடலூர்னு வச்சுக்கோங்க. கடலூர் கொடுத்துட்டு என்ன வட்டம் கேட்குது. நான் இப்போ வந்து சிதம்பரம்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சிதம்பரத்தில் என்ன ஊர், எந்த வில்லேஜ்னு சொல்லி கேட்குது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா தெரியும், மாநிலம், வட்டம், கிராமம். இந்த ரைட் சைடில் மாவட்டம் இருக்கும். மாவட்டம் சூஸ் பண்ணிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப் கேட்கும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒன்று விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது அப்படியே அந்த இடம் நின்றுடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கிராமத்தில் நான் ஐபேடுன்னு போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு ஊர் வீடியோக்காக நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் யூனிட் இது வந்து ஸ்டார் போடல, ஸோ இது வந்து தேவையில்லை. நீங்கள் வேணா போட்டுக்கலாம். ஸ்டார் போட்டதா மட்டும்தான் நீங்கள் போடணும். அப்படியே நான் விட்டுடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போட்டுக்கோங்க, தெரியலனா விட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வார்டு நம்பர் கேட்குது. இதுவும் வந்து ஸ்டார் போடல, மேனிட்டரி இல்லை. வேணா போட்டுக்கோங்க, இல்லை விட்டுருங்க. வார்டு நம்பர் தெரிஞ்சால் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் தெரு பேர் வந்து நீங்கள் தமிழில் இங்கே டைப் பண்ணணும். பில்டிங் நம்பர் எல்லாமே இதில் வந்து இங்கிலீஷில் நம்பர் வந்ததுன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன குக்கிராமம் தெரு பேர் வந்ததுன்னா தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த பக்கத்தில் ரைட் சைடில் வரதெல்லாம் தமிழில் போட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடில் வரதெல்லாம் இங்கிலீஷில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களோட தெரு பேர் போட்டுக்கோங்க. பிளாக் நம்பர் இருந்தால் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட பின் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட பின் நம்பர் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன பின் நம்பர் இருக்கோ அந்த பின் நம்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து விஓவுக்கு போகும், ஆர்ஐக்கு போகும், தாசில்தாருக்கு போகும். நீங்கள் பின் நம்பர் போடுறத வச்சு தான் உங்கள் விஓஓ மணியக்காரருக்கு வந்து போயிட்டு அவர் வந்து சைன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் ஆர்ஐக்கு ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தாசில்தார் ஃபைனலாக அப்ரூவ் கொடுத்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பின் நம்பர் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு இங்கே இருக்க பாருங்கள், இது வந்து டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டிங்க அப்படின்னா தான் இது வந்து பர்மனெண்ட் அட்ரஸ். இது ரெண்டுமே சேம் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இதில் நீங்கள் கீழே இதுலேயும் போயிட்டு இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாமே அதில் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் இதில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூகுளில் வந்து அப்ளை பண்ணும்போது சைன்அப் பண்ணிங்கல்ல, அதில் ஒரு ஃபோன் நம்பர் வச்சு ஆதாரில் கொடுத்த ஃபோன் நம்பர் வச்சு ஓடிபி வச்சு உள்ளே வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் உள்ளே போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் கேன் நம்பர் யாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் தான் போடணும். இப்போ நான் என் பையனுக்கு அப்ளை பண்ணுறேன்னா என்னோட பையனோட மொபைல் நம்பர் தான் போடணும். அதில் கொண்டு போய் என் நம்பரை போடக்கூடாது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் யாருக்காவது தேர்ட் பர்சனுக்கு பண்ணாலும் சரி, இல்லை யாரும் அடையாளம் தெரியாத முகம் தெரியாத ஆளுக்கு ஒரு சென்டர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களோட மொபைல் நம்பர் தான் போடணும், உங்களோட நம்பர் போடக்கூடாது. ஸோ பார்ட்டியோட மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க, பார்ட்டியோட மின்னஞ்சல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் போட்டோடனே இந்த ஜென்ரேட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரும். வீடியோக்காக நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்தால் போடுங்க. ஏன்னா இதில் எதுலேயும் ஸ்டார் கிடையாது.
ஸோ மேனிடரி கிடையாது. உங்கள்ட்ட பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஃபண்ட் எதாவது போடுறாங்க அப்படின்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்காக பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ கேன் வந்து நம்ம இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். கேன் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் நீங்கள் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நான் வந்து என்னோடய கேன் நம்பர் வந்து நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னோடய கேன் நம்பர். இது மாதிரி உங்களுக்கு கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். அந்த கேன் நம்பரை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கேன் நம்பர் வந்தோடனே நீங்கள் ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி வரும். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வீடியோக்காக பண்ணேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். ப்ரொசீட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வந்துச்சு. நம்ம ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோம். நீங்கள் கேன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்த உடனே இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி உங்களுக்கு கேன் நம்பர் வந்து வந்துடும். ஸோ அந்த கேன் நம்பரை போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ இந்த கேன் நம்பர் போட்டேன். நம்ம ஆல்ரெடி நம்ம கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். இதுதான் என்னோடய கேன் நம்பர் வந்து நான் போட்டுட்டேன். போட்டு சர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். கேன் நம்பர், மஹித், என்னோடய பையன் நேமு, அப்பா பேர், மொபைல் நம்பரு, இது எல்லாமே வந்து வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த கேன் நம்பரை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்துட்டு நீங்கள் இந்த கேன் நம்பர் வந்து சூஸ் பண்ணணும். கேன் நம்பரை போட்டுட்டு இந்த கேன் நம்பர் வந்து இங்கே ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆதார் நம்பர் கேட்கும். அகைன் உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் நம்பர் வந்து கேட்குது. இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு, ஆதாரில் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. கேன் நம்பரில் என்ன போட்டிங்களோ அதை தான் அங்கே போடணும். ஏன்னா நம்ம கேன் நம்பர் சூஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் வந்து அதுதான் எடுத்துக்கும். கேன் நம்பர் யாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போடணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் போய் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் ஆதார் கார்டோட நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குது. டேட் ஆஃப் பர்த் வந்து கிளிக் பண்ணுறேன். போட்டு கீழே ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது. நான் இப்போ வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துட்டேன். ஓடிபி கொடுத்தோடனே என்னோடய மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். ஓகேங்களா? ஓடிபி வந்துடுச்சு. 0956 கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நீங்கள் கேனில் போய்ட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே எடிட் கேன் இருக்குது. சேவஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே ப்ரொசீட் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓடிபி போட்டு ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இப்போ இங்கே வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் நான் வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டேன். என்ன வந்து பாருங்கள், சர்வீஸ் ஆல்ரெடி அப்ளைடு வித் த சேம் கேன் நம்பர் வந்துச்சு. நம்ம ஏன்னா ஏற்கனவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஏற்கனவே அப்ளை பண்ணியாச்சுன்னு வந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னா இப்போ நம்ம கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கேன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அகைன் ஆதார் நம்பர் போட்டு நம்ம உள்ளே வந்து ஓடிபி வச்சு உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் கொடுக்குறோம். ப்ரொசீட் கொடுத்தானே நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தானே எந்த ஸ்டெப்புக்கு போகும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே சேவ்டு அப்ளிகேஷன்ஸ்னு இருக்குல்ல, இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சேவ்டு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் 2 இதை வந்து சேவில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்னொன்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. நான் இப்போ வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அங்கே ப்ரொசீட் வந்து காமிச்சதெல்லாம் முன்னாடி அந்த ப்ரொசீட் காமிக்கும் போது எங்கே போகும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து அதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். நான் வியூ கொடுத்தோடனே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்படி தான் வந்து வரும். ஓகேவா? இதில் போய்ட்டு நீங்கள் எதையுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நம்ம ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து பண்ணிட்டோம். நீங்கள் உங்கள் கேன் நம்பர் வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து சூஸ் பண்ணி உள்ளே வந்த உடனே பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது, அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ்னு. இதில் எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகி வந்துடும். நீங்கள் கீழே லாஸ்ட்டாக மட்டும்தான் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னது. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எதையும் மாற்ற தேவையில்லை, எல்லாமே அதுவாக வந்து டைப் ஆகி வந்துச்சு. ஓகே, இங்கே கீழே மட்டும் லாஸ்ட்டாக பாருங்கள், ஃபாதர் கம்யூனிட்டி, ஃபாதர் கேஸ்ட்டு, ரெக்வஸ்டட் கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இப்போ அப்பாவோட கம்யூனிட்டி என்ன, எம்பிசினா எம்பிசி, ஃபாதர் கேஸ்ட்டு இப்போ நான் வந்து 1 இயர்னு போட்டுக்கிறேன். ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி வேணும்னு சொல்லி போட்டுக்கோங்க. எம்பிசி வந்துருக்கு. அந்த மாதிரி மதரோட கம்யூனிட்டி, அம்மாவோட கம்யூனிட்டி, மதர் கேஸ்ட்டு 1 இயர்னா 1 இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்டட் கேட்டகரி 1 இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து
இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூவோட வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா, இதில் வந்து நோ கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கே போய் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக தாசில்தாருக்கு போயிடும். ஸோ தாசில்தாருக்கு டேரெக்டாக போகக்கூடாது, விஏஓவுக்கு மணியகாருக்கு போய் அப்படி போனால் தான் உங்களுக்கு அப்லோட் சீக்கிரமாகுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி, இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்பாவது அம்மாவது இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது. சரிங்களா, நான் உங்களுக்கு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே என்ன சொல்லியிருக்கான், மதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சிப்ளிங்ஸ்னு இருக்குது. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் பேர் தான் இந்த சிப்ளிங்ஸ்ன்றது. ஓகேவா, அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக தான் நீங்கள் வெளியில் போகணும், ஏதாவது சென்டருக்கு போய்ட்டு இதை மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துங்க. உங்கள் மெயிலில் வந்து இது ஜஸ்ட் நான் இப்போ டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன் பாருங்கள், மேலே டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் நான் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து உறுதிமொழின்னு போட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். இங்கே போய்ட்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி வரும். யாருக்காக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்களோ அவங்க வந்து சைன் பண்ணணும். இந்த சைன் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மாக வந்து நான் அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ செலக்ட் டாக்குமெண்ட்னு இருக்குது. இதில் போய்ட்டு நான் ஃபோட்டோனா ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ கேட்குறாங்க. ஃபோட்டோ நீங்கள் லைவாக வேணுன்னா லைவாக வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. இல்லை உங்கள் மொபைலில் இருக்குது அப்படின்னா மொபைலில் போய்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் கொடுத்து ஜஸ்ட்டு இப்போ என்னோடய கேலரி இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் மீடியா பிக்கர் கொடுத்தேன்னா உள்ளே போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, 50 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. உங்களோட ஃபோட்டோவோட சைஸ் வந்து எப்படி எங்கே போய் ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இமேஜ் சைஸ் ரெடியூஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த iLoveன்னு இருக்குல்ல, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். iloveimg.com. இந்த வெப்சைட்டில் நான் கிளிக் பண்ணுறேன். செலக்ட் இமேஜ்னு கேட்குது. நான் ஏதாவது இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி டன் கொடுத்துட்டு இமேஜ் ரீசைஸ் இமேஜ்னு இருக்குது. ஸோ நான் ரீசைஸ் இமேஜ்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மினிமம் சைஸ் 50 கேபிக்குள்ளே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இந்த ஃபோட்டோவை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நீங்கள் ஃபோட்டோ சைஸ் எப்படி கம்மி பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் ஒரு 200 ரூபா கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஓகேங்களா, இதெல்லாம் சின்ன விஷயம் தான். ஒன் பை ஒன்னாக நீங்கள் கற்றுக்க தான் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். எல்லாத்துக்கும் நீங்கள் வெளியில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டைமு, பணம், எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் ரெண்டாவது இது அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு போட்டுக்கோங்க. அதுவும் சேம் அப்படி தான். சூஸ் பண்ணிவிட்டு அட்டாச் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அட்டாச் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு டாக்குமெண்ட்டாக அட்டாச் ஆன மாதிரி வரும். +++ன்னு போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேர்டு வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, உங்களோட அப்பா அம்மா இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி சேம் அதே தான் ஆட் ஃபைல் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த 4 இதுவும் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா தான் இந்த 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும். அவங்க கேட்குறது இந்த 4 விஷயம் தான், அதிகமாக ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, அதுவும் இங்கே கீழே இருக்குது. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணாலே நமக்கு டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு முடிச்சோடனே சப்மிட்னு வரும். இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போய்டும். 60 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ நான் எதுவும் பண்ண கிடையாது, எனக்கு அது பண்ணுறதுக்கான வேலை இல்லை, வீடியோவை தான் நான் போடுறேன். சப்மிட் பண்ணிவிட்டு கூகுள் பேவா, ஃபோன்பேவா, யூபிஐயா, எஸ்பிஐ அக்கௌண்ட், டெபிட் கார்டா, எல்லா பேமெண்ட் டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்கும். இங்கே நீங்கள் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கைக்கு வந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இதுக்குள்ளே வர்றதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். சுத்தமாக நாலேஜே இல்லைனாலும் நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு 1 by 1 பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக நீங்களே வந்து டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேமெண்ட் டீட்டெயில்ஸில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன்னா பேமெண்ட் யாருக்கும் நான் பண்ண வேண்டியதில்லை, ஸோ அதனால் என்னால் வீடியோவில் காமிக்க முடியல. பேமெண்ட் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி தரேன்.
இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே.